Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு நயன்தாரா ஓட வெட்டிங் பிரைடல் இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும் என் சேனலில் எப்படி நான் பண்ணுவேன்ட்டு. நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த ஜுவல்லரிலாம் அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் ஃபைனலி நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க லுக். ஸோ ஜஸ்ட் அ ரீக்ரியேஷன் ஆஃப் ஹர் பிரைடல் லுக். ஸோ நான் இப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்கின் ப்ரெப் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது பாடி லோஷன். Dermavive ஓட மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகும். எஸ்பெஷலி நம்ம ஏதாவது வேக்சிங், த்ரெட்டிங், ஷேவிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல ரொம்ப சென்சிட்டிவ், ட்ரை, இச்சியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆப்ஷனாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப், எல்லா வெதர்லையுமே சூட் ஆகும். லாங் ஸ்லீவ்லாம் போடும்போது நமக்கு அப்படியே டைட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாடியில் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஓட்மில் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை நல்லா சூட் பண்ணும், இச்சினஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும், அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ pH பேலன்ஸ். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும். அதுக்கு நான் இங்கே Dermavive ஓட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓட்மீல் கொலாய்டல் இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நியூட்ரிடர்ம்லேருந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். இந்த விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் என் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கும். மேக்கப் பேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. இது பண்ணுறதுனால என் ஸ்கின்ல வர ஃபவுண்டேஷன், கன்சீலர் எல்லாமே அழகாக உட்காரும் அண்ட் நல்லாவே பிளெண்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப் ப்ரைமர். நான் இங்கே மேட் லுக் அப்படின்ற பிராண்டில் இருந்து ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு போர் ஃபில்லிங் மேட்டிஃபைங் ப்ரைமர். ஸோ எங்கெல்லாம் எனக்கு தேவையோ, எங்கெல்லாம் ஃபைன் லைன்ஸ் இருக்கோ, ஸ்மைல் லைன்ஸ், அங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கோட உங்களுக்கு இருக்கும். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டேக்ட் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் கலர் கரெக்டர் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்ஸோட ஆரஞ்சு கலர் கரெக்டர். வாய் சுற்றி கொஞ்சம் அண்ட் ஆஸ் யூஷுவல் கண்ணு கீழே கொஞ்சம். நான் வேறு எங்கேயும் ரொம்ப போட போகிறது இல்லை. அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு எல்ஃப்லேருந்து ஒரு பியூட்டி பிளெண்டர், ட்ரை பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு இந்த ரெண்டு பிராண்ட் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட் பண்ணிக்கிறேன். இதை வச்சு கியூடிப் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு நல்லா புஷ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணது வந்து அகெயின் மேட் லுக்கோட ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். கொஞ்சம் டியூயி ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு கே பியூட்டியிலேருந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் சூப்பராக இருந்திருக்கு. ரெண்டு காம்பினேஷனோட ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ கன்சீலருக்கு நான் மேட் லுக்கோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஹை கவரேஜ் கன்சீலர், அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபினிஷும் கொடுக்கும். அண்ட் இந்த இப்போலாம் எனக்கு ஃபவுண்டேஷன் கூட காம்பினேஷனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து நான் ஒரு டஃபிங் ப்ரஷ் வச்சு புஷ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேட் ஃபினிஷில் தான் இருந்தது. அங்கங்கே ஹைலைட்டிங் கொஞ்சம் இருந்தது. ரொம்ப அப்படி ஃபுல் டூயி ஃபினிஷில் இல்லை. பிரைடலுங்கிறதுனால மோஸ்ட்லி மேட்டில் தான் இருந்தது. ஸோ நானும் அதை தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபேஸ் நான் ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நான் கன்சீலர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுக்கல. எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி என் ஃபேஸ் நல்ல ஃபுல் கவரேஜில் இருக்குது. இப்போ வந்து பாக்கி என்ன இருக்கோ அது பியூட்டி பிளெண்டரால் எடுத்து விட்டுறேன். இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு கவர் எஃபெக்ட்ஸ் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி நான் பேக்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சுகர் ஐப்ரோ பென்சில் வச்சு லைனிங் மட்டும் பண்ணிக்கிறேன், அவுட்லைன். ஏன்னா நான் இதோட ஐப்ரோஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃபைன்டாக பாக்ஸ் ஷேப்பில். ஸோ அதுதான் இங்கே நான் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஐப்ரோ பவுடர் வச்சு கொஞ்சம் பிளாக் டார்க்கர் பவுடர் வச்சு நான் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லைனிங்கும் கிடைச்சி அதே மாதிரி ஃபில்லிங்கும் கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால டிஃபைன்டாக இருக்கும் அவங்க ஐப்ரோஸ் எப்போவுமே பார்க்குறதுக்கு. இப்போ ஐஷேடோக்கு ஸ்விஸ் பியூட்டி பேலட்ல இருந்து இந்த டார்க்கர் கூல் டோன் ப்ரௌன் எடுத்து ஃபர்ஸ்ட் என் பென்சில் ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிக்கிறேன். அவங்க ஐ லுக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கர் ப்ரௌன் ஷேட் தான் அவுட்டர் கார்னர் அண்ட் க்ரீஸ் ரெண்டுத்துலேயும் கொடுத்து வச்சுருப்பாங்க டெஃபினிஷனுக்காக. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணுற டெஃபினிஷனுக்கு. ஸோ எடுத்தோடனே பிளெண்டிங் ப்ரஷில் அப்ளை பண்ணால் ஆல் ஓவரில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ எப்போவுமே நான் வந்து டெஃபினிஷன் வேணும்னா பென்சில் ப்ரஷில் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம திருப்பி ஆடும் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீஸில் ஓரளவுக்கு சாஃப்டன் ஆனதுக்கப்புறம் நான் அவுட்டர் வீல கொடுத்துக்கிறேன். அவங்க டார்க்கர் கூல் டோன் ப்ரௌனுக்கு மேலே ஒரு லைட்டர் பீச்சிஷ் ப்ரௌன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஷேடர் ப்ரஷில் எடுத்து நான் அந்த ப்ரௌனுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் க்ரீஸ் கலரும் தனியாக அழகாக தெரியும், ஒரு மாதிரி பிளெண்டடாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மாஸ் பேலட்லேருந்து இந்த ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு என் விரலாலே எடுத்து என்னோட லிட்ல அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்டென்சிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரஷில் எடுத்து வச்சுக்கிறேன்.
அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேல் கோல்டன் டார்க் ப்ரௌன் ஸ்மோக்கி ஆகி தான் போயிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஐலைனர் ரொம்ப மைல்டாக தான் வைக்கிறேன். அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்மோக்ட் அவுட் லைனர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நானும் நார்மல் ஐலைனர் வச்சுட்டு மஸ்காரா வச்சுட்டு ஆஃப்லைனில் லேஷஸும் வச்சுட்டு அந்த கண்ணையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரேன். இப்போ காஜல் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். கேட்கவே வேண்டாம், எப்பவுமே அவங்க டார்க் காஜல் தான் போடுவாங்க. ஸோ நானும் இங்கே நல்லா வாட்டர் லைனில் டார்க்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஐஷேடோவை எடுத்து என்னோட லோவர் லேஷ் லைனில் நான் இந்த மாதிரி பென்சில் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி லிப் லைனர் ப்ரஷ், ப்ரிசைஸ் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கணும் ஆக்சுவலாக, அவ்வளோதான். ஸோ கண்ணில் நல்ல ஒரு டார்க்கர் கோல்டு ஐ லுக் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் பவுடர் எடுத்துட்டு கண்ணு கீழே இன்னொரு தடவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஐ மேக்கப்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஐஷேடோ, பிளாக் ஐஷேடோலாம் விழுந்திருக்கும், அதை தட்டி விடுறதுக்காக இது. நெக்ஸ்ட் கான்டோரிங் நல்லா டிஃபைண்டாக பண்ணிக்கிறதுக்கு அந்த ஷேட் எடுத்துட்டு நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டோரிங்க்கு நான் க்ரீம் கான்டோர் பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக, பட் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டு பவுடர் கான்டோர் வச்சு நான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டிஃபைண்டாக பண்ணல, ஓரளவுக்கு இங்கே மட்டும் தின்னாக வச்சுட்டு கீழே கொஞ்சம் ப்ராடாக தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பிளஷுக்கு அந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். அவங்களோட பிளஷ் நல்ல ப்ராமினெண்ட்டாக சூப்பராக தெரிஞ்சுது. அவங்க ஆங்கிள்டாக அப்ளை பண்ணியிருந்தாங்க, சீக்லேயும் வரா மாதிரி. ஸோ நானும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஹைலைட்டருக்கு கோல்டன் டோன் ஹைலைட்டர் எடுத்து மேப்ளின்ல இருந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப அப்ளை பண்ணலை, வெரி லைட். அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இது எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். இப்போ லிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட நியூட் லிப் லைனர் எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணி லைட்டாக ஃபில்லும் பண்ணிக்கிறேன் இதை வச்சு. அவங்க எப்பவுமே கிளாசிக் நியூட் ஷேட்ஸ் தான் போடுவாங்க லிப்ஸ்க்கு, ஸோ நம்மளும் அதுதான் பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக்கு வந்து மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த மேட் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேட் நேம் அகெயின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓவர் டைமில் கொஞ்சம் டார்க்கராக மாறிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், மேப்ளின்லேருந்து இந்த ஷேடு லைட்டர் ஷேடு இதை எடுத்து நடுவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் உங்கள் கன்சீலர் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் லுக். ஜுவல்லரி அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த லுக் தான் எனக்கு வந்தது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீக்ரியேஷன் நயன்தாரா வெட்டிங் பிரைடல் மேக்கப் லுக் ரீக்ரியேஷன் என்னோட வழியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் காமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye.